வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டு பூஜை அறையில் நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வழிபடக்கூடிய நேரத்தில் பள்ளியினுடைய சத்தம் கேட்டால் நல்லதா கெட்டதா, அது எந்த திசையிலிருந்து கத்துதோ அதற்கேற்ற பலன்கள் உண்டுங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாத கூடாத சில விஷயங்கள் கூட இந்த ஜீவராசிகளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜீவராசி தான் இந்த பள்ளியினுடைய சத்தத்தை வைத்து நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலங்கள் என்ன, எந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வாயிலா ஜீவன்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது முன்கூட்டியே தெரியக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மனுஷ கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள் கூட இந்த வாயிலாத ஜீவர்கள்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா நாய், பூனை, பசுமாடு, பறவைகள்னு வாயிலா ஜீவங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள்னே நிச்சயம் அதுக்கு தெரியும். காலமாகவே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடிய கஷ்டத்தையும் இந்த வாயிலா ஜீவன்கள் தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லலாம். வீட்டுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நாய், பசு, இல்லைன்னா பறவை, இல்லைன்னா ஏதாவது ஒரு உயிரினம் நாம் வளர்க்கும் ஒரு வாயிலா ஜீவன் நமக்காக உயிரை விடுன்னு சொல்லுவாங்க. இதை அனுபவித்து பலரும் இருப்பீங்க. இப்படி வாயிலா ஜீவன்களுக்கு நமக்கு எப்போது ஒரு பந்தம் இருந்துட்டு தாங்க இருக்கு. அதே போல் இந்த பள்ளியும் சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது சொல்லக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கு உண்டுன்னு காலகாலமாக நம்ம நம்பிட்டு தான் வரோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை குலதெய்வத்தின் ரூபமாகவோ முன்னோரின் ரூபமாக பார்க்கக்கூடியவங்க இன்னும் இருப்பீங்க. பல வீடுகளில் பள்ளி நடமாட்டம் இருக்கும். பள்ளி இல்லாத வீடே இல்லைன்னு கூட சொல்லலாங்க. நிச்சயம் ஒரு பள்ளியாவது வீடுகளை இருக்குதாங்க செய்யும். அப்போது தான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தமா. மனுஷமான இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துலையும் பள்ளி நடமாட்டத்தை நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுடைய வீட்டில் பள்ளி இருக்குதுன்னா அதை அப்படியே விட்டுடுங்க. உணவுப் பொருட்கள் மட்டும் அது விழாமல் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துட்டா போதும். மற்றபடி இருக்கக்கூடிய பள்ளியை அடித்து கொன்று வெளியில் தூக்கி போடக்கூடாது. இது மிகப்பெரிய பாவங்க. சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியில், பூஜை அறையில், சுவாமி படத்துக்கு பின்னாடி இல்லைன்னா முன்னாடி கூட நீங்கள் பார்ப்பீங்க. அது சத்தத்தை எழுப்பாது. இப்படியே வீட்டில் பள்ளி இருந்தோம் அது சத்தம் எழுப்பலைன்னா அது ஏதோ ஒரு அபசகுணத்தை குறிப்பதாக நீங்கள் எடுத்துக்கலாம். வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகை வீடு முழுவதும் காண்பித்தாலே 5 வார வெள்ளிக்கிழமை இதே போல் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியின் சத்தம் போட தொடங்கிடும். இது வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே கிடைத்திடுங்க. குலதெய்வத்தினுடைய ஆசையும் உங்கள் வீட்டில் எப்போது நிலைத்திருக்க செய்யும். அதே போல் நீங்கள் சில நல்லது கெட்டது சந்திக்கும் போது சில முடிவுகளை எடுப்பதில் தடுமாறும் போதும் பள்ளியினுடைய சத்தம் போடும் போது நம்மை அறியாமலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். இந்த வேலையை செய்தால் சரியாக வரும்னு நீங்களே தீர்மானம் எடுத்துடுவீங்க. இப்படி பள்ளியின் சத்தம் நமக்கு நன்மை அளிக்குன்னே சொல்லலாம். பள்ளியினுடைய சத்தம் போடாமல் இருக்கும் பட்சத்தில் கவலை வேண்டாங்க. பால் சாம்பிராணி தூபம் போட்டுடுங்க. பள்ளியின் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்குங்க. இது உங்கள் வீட்டில் இருந்தாலே அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் முன்னோருடைய ஆசீர்வாதமும் எப்போதும் உங்ககிட்ட இருக்கும். மேலும் நம்முடைய வீட்டில் சுற்றி தெரியக்கூடிய இந்த பள்ளிகளை நீங்கள் உற்றியப்பாத கவனிச்சிருக்கீங்களா? இல்லைன்னா இனி கவனித்து பாருங்கள். அவை ஒரு வகையான சத்தம் எழுப்பும். அதிலிருந்து நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு நான் பல செய்திகளை நமக்கு சொல்ல வருங்க. அதில் பள்ளி கிழக்கே சொல்லுமாகில் அதன் பலன் பார்த்தீங்கன்னா ராகு கிரகத்தின் சாராம்சத்தை பெற்றிருக்கும். அதன் காரணமாக நீங்கள் எதிர்பாராத ஒரு பயத்தையோ அசுப செய்தியோ இது முன்கூட்டியே தெரிவிப்பதாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் கிழக்கு திசையில் அடுத்து வீட்டில் இல்லைன்னா அடுத்த மனையில் இருந்து சொன்னால் உடனடியாக ஏதாவது ஒரு கெடுதல் நடப்பதாக அர்த்தம். குறிப்பாக உடல்நலம் இல்லாத சரியில்லாத பெரியவங்க மரணிப்பாங்கன்னு எடுத்துக்கலாங்க. 4வதாக பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசையில் அக்னி மூலையில் இருந்து
கொண்டு பேசினால் உடனடியாக கலகம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் இருந்து ஒரு வாரத்துக்குள் உங்களுடைய இல்லத்தில் மரண செய்தி வந்தடையின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் தென் திசையில் இருந்து கொண்டு சொன்னால் செவ்வாய் கிரகத்தின் சாரம்சத்தை பெற்றுவதால் இதன் பலன் காரணமாக எதிர்பாராத சுக சௌகரியங்களை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். தெற்கு திசை நோக்கி அடுத்த வீட்டு இல்லைன்னா அடுத்த மனையில் இருந்தோம் சொல்வதாக இருந்தால் எதிர்பாராத தோல்வியும் தூக்க செய்தி எதிர்பாராத விரயமும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தென்மேற்கு மூளையாகிய நீருதி திசையில் இருந்து சொன்னால் அதற்கு புதன் கிரகத்தின் சாரம்சம் பொருத்தி இருக்குன்னு அர்த்தங்க. இதன் காரணமாக ஜனபந்துக்கள் வருகையும் இனஜென்ம பந்துக்கள் நண்பர்களால் நன்மைகளும் உண்டு. மேற்கு திசையில இருந்து சொல்லுவதானால் சனி கிரகத்தின் சாரம்சம் பொருந்திருக்குங்க. இதனால சஞ்சலமான சோதனைகளும் சங்கடங்களும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் தெற்கு திசை இல்லைனா வீடு இல்லைனா அடுத்த மனையாக இருக்குமானால் உடனடியாக கெடுதல்களோ வந்து சேர்வதை எச்சரிக்கும் விதமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வடதிசையாகிய வாயு மூலையில் இருந்து பேசுமானா சுப செய்தி நிச்சயம் உங்கள் வீட்டை தேடி வரும். வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடங்களில் ஒன்றுனா அது பூஜை அறையில். தெய்வீக சக்தியானது வீட்டில் குடிக்கொள்ளக்கூடிய இடம் தாங்க இந்த பூஜை அறை. ஒரு வீட்டினுடைய பூஜை அறை எப்படி இருக்குதுன்னு பொறுத்து தான் நம்ம வீட்டில் செல்வ நிலை இருக்குன்னு சொல்லலாம். கோவில் எப்படி புனிதம் வாய்ந்ததோ அதே போல் கோவிலுக்கு நிகரான ஒரு இடம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைங்க. இங்கே கட்டாயம் இருக்க வேண்டிய மங்கள பொருட்கள்னு சிலர் சொல்லுவாங்க. அவை வீட்டில் இருந்தாலே வீட்டில் எப்போதுமே ஐஸ்வர்யம் பெருகிக்கொண்டே இருக்குங்க. லட்சுமி கடாஜம் வீட்டில் நிறைந்திருக்குங்க. வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க வேண்டிய சில பொருட்களில் விபூதி குங்குமம் தனித்தனியாக வைக்காதீங்க. அவை சிவனையும் சக்தியும் குறிக்கக்கூடிய பொருளாக இருக்க. அதனால் ஒரே தட்டில் திருநீர் குங்குமத்தையும் அச்சதை ஒரு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர்னே சிறிது பூ இருக்கும்படியே சேர்த்து வச்சுருங்க. பூஜை அறையில் எப்போதுமே ஒரு பாத்திரம் இல்லைன்னா சிறிய வாளியில் தனியாக தண்ணீர் வைத்திருக்கணும். அதில் சிறிது பன்னீர் கலந்து வைங்க, ரொம்ப நல்லது. பூஜை அறையில் எப்போதுமே ஊதுபத்தியினுடைய சுகந்தமான வாசம் நிறைந்திருக்கும்படி பார்த்துக்கோங்க. பூஜை அறையில் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி இல்லைன்னா காமாட்சி தெய்வத்தின் மீது தீபத்தின் அனல் படாதவாறும் சிறிய சுடராக விளக்கை ஏற்றி வழிபடணும். காமாட்சி விளக்கிற்கு முன்பு சிறிதளவு பால் வைத்து அதையும் சேர்த்து வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்துங்க. அதோடு ஏக தீபம் மணி ஆகியவற்றை வீட்டில் வைத்திருங்க. மணி வீட்டில் இருந்தாலே வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஓங்கார நாதம் நிறைந்திருக்கும். வீட்டில் நேர்மறை ஆற்றல்களுடைய அதிர்வலையை இது அதிகரித்திடுங்க. பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய உதிரி பூ இல்லைன்னா கட்டின பூவை தர்பை புல்லை போட்டு வச்சிடுங்க. இதனால் அதன் சக்தி மேலும் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. பூஜையை நீங்கள் தொடங்குவதற்கு முன்னாடியே பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பக்கத்தையே எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு கவனத்தை சிதற விடாமல் பூஜை செய்தாலே அந்த பூஜையினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் மன வருத்தங்கள் அடிக்கடி இருக்கக்கூடிய வீடுகளில் சுவாமிக்கு நீங்கள் இளநீர் வாங்கி நெய்வேத்தியங்க படைத்து வழிபட்டு இது சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும். கோவிலில் இருப்பது போன்ற தெய்வீக தன்மையோடு வீட்டில் பூஜை அறை வைத்தாலே போதுங்க. தினமும் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்தாலும் வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் உண்டாகும். நம்முடைய வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா பள்ளியினுடைய கண்டாலே ஒரே ஒரு பள்ளி கண்டா வீட்டில் செல்வம் பிறக போகுதுன்னு அர்த்தம். அதே போல் வீட்டின் நுழைவு வாயில்ல ஒரு பள்ளியை பார்த்தீங்கன்னா அது உங்கள் முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு கிடைத்துள்ளதாக அர்த்தம். இது உங்களுக்கு பித்ருக்கள் உங்கள் வீட்டில் குடியேறி இருப்பதாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே சமயம் வீட்டில் நுழைவாயில் இறந்த பள்ளியை பார்த்தா கெட்ட சகுனத்தின் அடையாளங்க. இரவில் பள்ளி சொல்லக்கூடிய பழம் பார்த்தீங்கன்னா பல தருணங்களில் கனவுகளை பள்ளியை பார்க்குறோம். கனவுல ஒரு பள்ளியை நீங்கள் துரத்துவது போல கனவு கண்டா நீங்கள் முன் ஜென்மத்திலிருந்து முயற்சி செய்த ஒரு விஷயத்தை விரைவில் அடைவீங்கன்னு அர்த்தம். 2 பள்ளிகள் சண்டையிடுவது போல கனவுல பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அர்த்தங்க. ஒரு பள்ளி தரையில் ஊர்ந்து சென்றால் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான நீங்கள் கண்களில் படக்கூடிய பள்ளியே உங்களுக்கு செல்வம் பெருகுன்னு அர்த்தம். லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டில் குடியேறுகிறாள்னு அர்த்தங்க. உங்களுடைய வீட்டில் பள்ளி இருந்தால் எப்போதும் உங்களுடைய வீட்டில் தானியங்களுக்கு குறைவிருக்காது. எப்போதும் உங்களுடைய வீட்டில் உணவு தானியங்கள் நிரம்பி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் அக்ஷய திருதி நாளில் பள்ளியை அவ்வளவு எளிதில் பார்க்க முடியாது. அந்த நாளில் மட்டும் பள்ளிகள் மனிதர்களுடைய யாருடைய கண்ணுக்கும்
படாமல் ஒளிந்து கொள்ளணும்னு சொல்லுவாங்க. இது வாஸ்து பகவான் கட்டளையிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.